ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட் தமிழ் டெஸ்ட்டு 2 தான் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 100 கேள்விகள், அதாவது 6ஆம் வகுப்பு புதிய தமிழில் இயல் 6லிருந்து 9 வரைக்கும் ஒரு 100 கேள்விகள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இயல் 1 முதல் 5 வரைக்கும் நம்ம கொடுத்துட்டோம். சப்போஸ் யாராவது பார்க்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இயல் 6லேருந்து 9 வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் படிச்சுக்கணும். படித்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை ஒரு டைம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரீகாலாக இருக்கும். சரியா? தமிழில் 30 கேள்விகள் கேட்குறாங்கன்னா 30க்கு 30ம் அடிக்கலாம். அதுக்கு நம்ம தெளிவாக படிக்கணும். சரியா? ஸோ அதுக்கு நான் எவ்வளோ கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? சரி, நம்ம டைரெக்டாக கேள்விக்குள்ளே போயிடலாம். யாருடைய கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன? என்னடா இது கேள்வி மொட்டைக்கட்டையாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஆக்சுவலாக நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதாவது புதுமையில் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படிங்கிற ஒரு பாடல் வரி வரும். அதில் இப்படி நான் எல்லாம் எப்படி கேள்வி எடுக்கணும்னா இந்த மாதிரி தாராபாரதி குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கணும். சரி, பரவாயில்ல, நல்லா படித்தவங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ யாரோட கவிதை வரி அப்படின்னா கம்பரோட கவிதை வரி. ஓகேவா? தாராபாரதி, அதாவது தாராபாரதி தான் இந்த பாடலை எழுதியிருப்பார். தாராபாரதியோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ராதாகிருஷ்ணன். தாராவை மாற்றி போட்டோம் அப்படின்னா என்னது? ராதா. ஓகேவா? தாராவை மாற்றி போட்டோம்னா எப்படின்னா என்ன வரும்? ராதா, ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு அடைமொழி இவருக்கு இருக்குது. சரியா? இவர் இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படிங்கிற இந்த பாடல் தாராபாரதியோட கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புலேருந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த தாராபாரதியை பொறுத்த வரைக்கும் நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. அதில் மிக முக்கியமான நூல்கள் அப்படின்னா புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த சூரியனை மையப்படுத்தியே வரும். நல்லா பாருங்கள், கிழக்குக்கும் சூரியனுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. விடியல் சூரியன் லிங்க் இருக்கா? விரல் நுனி வெளிச்சம், வெளிச்சம் சூரியன் லிங்க் இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும். ஓகேவா? யார் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாக காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? ஸோ காந்தி தாத்தா ஒரு கையேடு தன்னை கவர்ந்ததாக சொல்லியிருப்பார். யார் எழுதின கையேடு அப்படின்னா ஜியு போப் எழுதின கையேடு தான் அவரை கவர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி தாத்தா சொல்லியிருப்பார். ஓகேவா? வேலுநாச்சியாருக்கு படை உதவி செய்த மைசூர் மன்னர் யார்? வேலுநாச்சியார் இருக்காங்க இல்லையா? வேலுநாச்சியார். ஸோ வேலுநாச்சியாரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நிறையா விஷயங்கள் வரும். ஓகேவா? வேலுநாச்சியார் சிவகங்கையில் ராணியாக இருந்தவங்க. ஓகேவா? இப்போ இவங்களுக்கு படை உதவி, அதாவது அவரோட கணவரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆங்கிலேயர் கொன்றுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேலுநாச்சியார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திண்டுக்கலுக்கு, ஓகேவா, திண்டுக்கலுக்கு கோபால நாயக்கர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தஞ்சம் புகுந்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு திரும்பவும் சிவகங்கை மீட்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக ஹைதர் அலி பார்த்திங்க அப்படின்னா படை உதவி செய்வாங்க. சரியா? ஹைதர் அலி வேலுநாச்சியாருக்கு படை உதவி செய்வாங்க. வேலுநாச்சியாரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா ராமநாதபுரத்தை ஆட்சி பண்ண செல்லமுத்து சேதுபதி அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லமுத்து மன்னரோட ஒரே மகள் தான் இந்த வேலுநாச்சியார். சக்கந்தி முத்தாத்தாள், அவங்க அம்மா பேர் சக்கந்தி முத்தாத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் புக்கில் இருக்காது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதராக இவர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. காளையார் கோயிலில் ஒரு சண்டை நடந்திருக்கும். அந்த சண்டையில் முத்து வடுகநாதரை ஆங்கிலேயர் கொன்றுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலுநாச்சியார் தன்னோட மகள் வெள்ளச்சி நாச்சியாரோட, அவரோட மகள் பேர் என்னது? வெள்ளச்சி நாச்சியார். ஓகேவா? அவங்களோட திண்டுக்கல் கோட்டைக்கு போயிடுவாங்க. அங்கே வேலுநாச்சியாரோட அமைச்சர் தாண்டவராயர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா கடிதம் எழுதுவாங்க. யாருக்கு? ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி வேலுநாச்சியாருக்கு பக்கபலமாக இருந்த ஒரு 2 பேர் யார் அப்படின்னா பெரிய மருது, சின்ன மருது, இந்த மருது சகோதரர்கள். ஓகேவா? ஸோ மைசூர்லேருந்து ஹைதர் அலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் படை வீரர்களை அனுப்பிவிடுவாங்க. கிட்டத்தட்ட 5000 குதிரைப்படை வீரர்கள் அனுப்பிவிடுவாங்க. அதன் காரணமாக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்பவும் காளையார் கோயிலை கைப்பற்றுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்கள் தலைமை ஏற்பாங்க. பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலி அப்படிங்கிற ஒரு பெண்மணி, வீர பெண்மணி தலைமை ஏற்பாங்க. ஓகேவா? திரும்ப எப்போ சிவகங்கை மீட்டிருப்பாங்க அப்படின்னா 1780 மீட்டிருப்பாங்க. இது முக்கியமான ஒரு வருடம்.
1780 வந்து மீட்டிருப்பாங்க. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயர் எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் இந்த வேலுநாச்சியார் தான். பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது என்ன? பெயர்ச்சொல் வினைச்சொல் இதோட தன்மையை மிகுதிப்படுத்த வர்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா உரிச்சொல் அப்படிங்கிறது. என்னது? உரிச்சொல் அப்படிங்கிறது. ஓகேவா? இதுதான் பெயர்ச்சொல் வினைச்சொல் இதோட தன்மையை மிகுதிப்படுத்த வர்றது. அதாவது சால, தவ, நனி, கூர், களி, மா இதெல்லாம் வந்து உரிச்சொல். சரியா? வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எப்போது? நான் இதை ஏற்கனவே சொன்னேன். வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1780. இதை மறக்கக்கூடாது எப்பயுமே. வஉசி சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? வஉசி செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க வஉசி. சரியா? இவர் வந்து சென்னைக்கு போகிறப்ப யாரை வந்து சந்திப்பதை வழக்கமாக வச்சுருப்பார் அப்படின்னா பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக வந்து வச்சுருப்பார். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி தமிழ்ச்சொல் தருக என்ன அர்த்தம் அப்படின்னா மெய்யுணர்வு. அகரவரிசைப்படுத்தி எழுதுக. ஸோ அகரவரிசையெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியானதான். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து கரெக்டானது எது வரும் அப்படின்னா பின்னிரவு, பேருந்து, பையன், பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து 2 வாக்கியம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாக்கியம் 1, உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது எனும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். வாக்கியம் 2, உயிர் மெய்யெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது எனும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். இந்த 2ம் சரியா அப்படின்னு கேட்டால் கரெக்டு தான். சரியா? அதாவது உயிரெழுத்து ஒரு இடத்துல வந்து வருது அப்படின்னா, உயிரெழுத்து ஒரு இடத்துல வந்து வருது அப்படின்னா அதுக்கு முன்னால் அஃது அப்படிங்கிறது தான் வந்து பயன்படுத்தணும். இதுவே உயிர் மெய்யெழுத்தில் வருது அப்படின்னா அதுக்கு முன்னால் அது அப்படிங்கிறது தான் வந்து பயன்படுத்தணும். ஸோ வாக்கியம் 1ம் 2ம் சரி அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை. எங்கு எப்போது நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார்? அதாவது நம்ம சென்னையில் ஒரு இலக்கிய மாநாடு வந்து நடந்திருக்கும். சரியா? காந்தியடிகள் பாடத்தில் வந்து வரும். 1937 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இலக்கிய மாநாடு வந்து நடந்திருக்கும். அதுக்கு சென்னையில் வந்து காந்தியடிகள் தலைமை வைத்திருப்பாங்க. தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது? நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படிங்கிற பாடலை வந்து தாராபாரதி படிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை தாராபாரதி சொல்லியிருப்பார். இது வந்து மனப்பாட பாடலை வந்து வருது. ஓகேவா? ஸோ நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்று கூறியவர் யார்? பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார்? யார் அப்படின்னா ராஜாஜி. அதாவது ராஜாஜி காந்தி தாத்தா இருப்பார். காந்தி தாத்தாட்ட வந்து பாரதியார் ஒரு இதுக்காக வந்திருப்பார். ஆனால் காந்தி தாத்தா வந்து மறுத்திருக்க மாட்டார். அவர் வந்து இல்லை என்னால் முடியாது, அந்த நாளில் முடியாது, வேணா டேட்டை வந்து மாற்றி வைங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அப்போ பாரதியார் இல்லை அதெல்லாம் முடியாது, நீங்கள் வரலாற்றாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போ காந்தி தாத்தா வந்து நம்ம ராஜாஜிட்ட வந்து கேட்பார், இது யார் இது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ராஜாஜி என்ன சொல்கிறார் அப்படின்னா இவர் தான் தமிழ்நாட்டோட சொத்து அப்படின்னு சொல்லியிருப்பார். உடனே காந்தி தாத்தா என்ன சொல்கிறார், இல்லை இவர் வந்து இந்தியாவோட சொத்து அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ராஜாஜி. பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. மற்று மா ஐ இதில் வந்து பொருந்தாத சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், இதில் வந்து மற்று ஐ இதெல்லாம் வந்து ஒரே கூட்டத்தை சேர்ந்தது. சரியா? என்னையா இது கூட்டத்தை சேர்ந்தது அப்படின்னா இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இடைச்சொல் வகையில் வந்து வரும். ஓகேவா? இந்த அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்று ஐ அப்படிங்கிறது இடைச்சொல் வகையில் வந்து வரும். இந்த மா அப்படிங்கிறது உரிச்சொல் வகையில் வந்து வரும். ஸோ மா அப்படிங்கிறது தான் பொருந்தாத சொல். சொற்பொருள் தருக. அவா என்றால் என்ன? அவ்வா கிடையாது, அவா. சரியா? அவா அப்படின்னா பேராசை. அறநூல்களில் குறிப்பிடப்படும் அறங்களுள் சிறந்தது என திருவள்ளுவர் குறிப்பிடுவது யாது? அறநூல்களில் கூறப்படும் அறங்களுள் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தல் அப்படிங்கிறது தான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். பிற உயிர்களின் எதனை கண்டு வருந்துவது அறிவின் பயனாகும். பிற உயிர்களோட எதை பார்த்து வருந்தணும்? துன்பத்தை பார்த்து வருந்தணும். நமக்கு துன்பம் செய்தவரை தண்டிக்கும் வழியாக திருவள்ளுவர் கூறுவது யாது?
நமக்கு துன்பம் செஞ்சவங்கள தண்டிக்கிற வழி என்ன அப்படின்னா அவங்களுக்கு நன்மை செய்கிறது. இந்த காலத்தில் யாரும் செய்ய மாட்டாங்க, பட் அந்த காலத்தில் வந்து சொல்லி வச்சுருக்காங்க, நமக்கு துன்பம் செய்தவரை தண்டிக்கும் வழி என்ன அப்படின்னா அவங்களுக்கு நன்மை செய்கிறது. நன்மை செஞ்சாங்க அப்படின்னா அவங்க கூனி குறுகி போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதுக்காக. உள்ளத்தில் எது இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். எது? குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். நீதி நூல் பயில் என்று கூறியவர் யார்? நீதி நூல் பயில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதியார். பாரதியார் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீதி நூல் பயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். சரியா? தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? நான் சொன்னேன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சலாம். தாராவை மாற்றி போட்டோம்னா என்ன வரும்? ராதா. ஸோ ராதாகிருஷ்ணன். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் டேஷ் வாசல் இது. நான் என்ன சொன்னேன்? புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்னு சொல்லி சொன்னா. ஸோ கிழக்கு அப்படிங்கிறது. கும்பி என்ற சொல்லின் பொருள் என்ன? கும்பி என்றால் என்ன? கும்பி அப்படின்னா வயிறு அப்படிங்கிறது அர்த்தம். தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலனர் உண்மையானே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலனர் உண்மையானே. எந்த நூல் அப்படின்னா புறநானூறு. உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் யார்? லாஸ்ட் பாடத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. யார் அப்படின்னா கைலாஸ் சத்யார்த்தி. ஸோ இந்த கைலாஸ் சத்யார்த்தி தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த இதில் வந்து குழந்தைகளை பற்றியே வந்து நிறையா வந்து வரும். அதாவது அன்னை தெரசா பற்றி கொடுத்துருப்பாங்க, அடுத்து இந்த கைலாஸ் சத்யார்த்தி பற்றி கொடுத்துருப்பாங்க, அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மலாலா யூசுப் சாய் பற்றி கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்போ இந்த கைலாஸ் சத்யார்த்தி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பார். குழந்தைகளோட கல்வி உரிமைக்காக ஒரு 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர், எவ்வளவு? 80,000 கிலோமீட்டர் நடைப்பயணம் வந்து போயிருப்பார். அன்னை தெரசாவுக்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் அப்படிங்கிற ஒரு பெருமை இவருக்கு வந்து சேரும், கைலாஸ் சத்யார்த்திக்கு. ஓகேவா? ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது என்ன அணி? ஒரு பொருளோட இயல்பை உள்ளது உள்ள மாதிரி சொல்கிறது என்ன? உள்ளதை உள்ள மாதிரி சொல்கிறது என்ன அப்படின்னா தன்மை நவிர்ச்சி அணி. அதாவது இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லணும். அதை இன்னொரு பேர் என்ன அப்படின்னா தன்மை நவிர்ச்சி அணி. அதாவது தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா என்குது வெள்ளைப்பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. இந்த பாடல் வந்து இயல்பாக வந்து இருக்கும், நார்மலாக நடக்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க, ஆனால் அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து இயல்பு நவிர்ச்சினி இல்லைன்னா தன்மை நவிர்ச்சினி அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு இந்த பாடலை பாடினது யார் அப்படின்னா கவிமணி தேசிய நாயனார் வந்து படிச்சிருப்பார். ஆசிய ஜோதி பிரெஞ்சு மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா எனும் நூலை தழுவி எழுதப்பட்டது. வாக்கியம் 1. வாக்கியம் 2 ஆசிய ஜோதி புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. பாருங்க, இந்த ஆசிய ஜோதி அப்படிங்கிறது எழுதுனது யார் அப்படின்னா இந்த எட்வின் அர்னால்டு அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து வருவார். ஆனால் வந்து பாருங்க, இது வந்து ஆங்கில மொழியில் எழுதுனது, பிரெஞ்சு மொழியில் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் கூற்று வந்து தவறு. ஆசி ஜோதி புத்தரின் வரலாற்றை கூறுகிறது அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ வாக்கியம் 2 மட்டும்தான் சரி. வாக்கியம் 2 மட்டும் சரி. ஓகேவா? இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய நாயம்பிள்ளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். ஓகேவா? கீழ்கண்டவற்றில் எஸ் ராமகிருஷ்ணனின் நூல் அல்லாதது எது? எஸ் ராமகிருஷ்ணனின் நூல் அல்லாதது கதாவிலாசம், தேசாந்திரி, உபபாண்டவம் இதெல்லாம் அவரோட நூல். அலியாச்சுடர் அப்படிங்கிறது அவரோட நூல் வந்து கிடையாது. தேசிக விநாயகனார் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் ஆவார். 31 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். பாருங்க, கவிமணி தேசிய விநாயகனார் 19ஆம் நூற்றாண்டு கிடையாது, 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். ஸோ முதல் கூற்று தவறு. ரெண்டாவது பாருங்க, 31 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 36 ஆண்டுகள் பணியாற்றியிருப்பார். ஸோ 1 மற்றும் 2 ரெண்டுமே தவறு. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்பது யாருடைய வரிகள்? ரொம்ப அழகான வரிகள். இந்த வரிகள் யாருடையது அப்படின்னா அன்னை தெரசாவோடது.
கைலாஷ் சத்யார்த்தி எதற்கான நோபல் பரிசு பெற்றார்? நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது அமைதிக்கான நோபல் பரிசு அன்னை தெரசாவுக்கு அப்புறம் இவர் தான் வந்து வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அமைதி. ஆசிய ஜோதியில் எந்த மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன? ஆசிய ஜோதியில் ஒரு மன்னனோட யாகத்துக்காக தான் ஆடுகள் வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கும். எந்த மன்னன் அப்படின்னா பிம்பிசாரன் அப்படிங்கிற ஒரு மன்னன். இந்த நீள்நிலம் முற்றுமே ஆண்டிடலாம் என்ற வரிகளில் நீள்நிலம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? நல்லா வந்து கேள்வி வந்து கவனிக்கணும். எதிர்ச்சொல் கேட்குறாங்களா பொருள் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை குழப்பறதுக்குனே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீள்நிலம் அப்படின்னு பார்த்தோன்னா டக்குன்னு பரந்த உலகம் அடிப்பீங்க. ஆனால் என்ன வரும்? எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ குறுகிய உலகம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. நாவால் நக்குது வெள்ளைப்பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி என்ற வரிகளில் இடம்பெற்றுள்ள அணி என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன். தன்மை நவிர்ச்சி அணி, இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லிட்டு. இயல்பு நவிர்ச்சி அணி. இதை பாடினது யார்? கவிமணின்னு சொன்னேன். முடியரசனின் இயற்பெயர் என்ன? முடியரசனின் இயற்பெயர் என்ன? எங்கள் ஊரில் முடிவெற்றவரோட பேர் ராசு. சரியா? நான் இப்படி தான் ஞாபகம் வச்சுருப்பேன். எங்கள் ஊரில் உண்மையிலே முடிவெற்றவரோட பேர் ராசு தான். ஸோ துரராசு. ஓகேவா? இவரோட பேர் முடியரசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா துரராசு அப்படிங்கிறது. ஓகேவா? முடியரசன் தனது பாடலில் கூறியுள்ள 4 வகை நிலங்களில் பொருந்தாதது எது? முடியரசன் அவரோட பாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 வகை நிலம் வந்து கொடுத்துருப்பார். அதாவது நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற தலைப்பில் வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இதை பற்றி வந்து படிச்சிருப்பார். எதை பற்றி படிச்சிருக்க மாட்டார் அப்படின்னா பாலையை பற்றி படிச்சிருக்க மாட்டார், சொல்லியிருக்க மாட்டார். ஸோ பாலை அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஓகேவா? கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி அப்படிங்கிற அந்த அந்த வரியில் வந்து வரும். முடியரசன் பாடின இந்த வரி இந்த காடை பற்றி வந்திருக்கும். ஓகேவா? நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? நானிலம் என்னது? 4 கூட்டல் நிலம். சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேர்த்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்று கூறியவர் யார்? யார் அப்படின்னா பாரதியார். சமர். சமர் பொருள் என்ன? சமர் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் போர். போர் அப்படிங்கிறது தான் சமருக்குரிய பொருள். சரியா? நெய்தல் திணைக்குரிய பூ என்ன? நெய்தல் திணைக்குரிய பூ. முதல்ல நெய்தல் நிலம் எதை வந்து சொல்லும்? கடலும் கடல் சார்ந்த இடமும் தான் நெய்தல் திணை வந்து சொல்லுவாங்க. சரியா? இதுக்குரிய பூ என்ன அப்படின்னா தாழம்பூ அப்படிங்கிறது வரும். ஓகேவா? இங்கே உள்ள தொழில் மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல், இது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே உள்ள மக்கள் பரதவர், பரத்தியர் அப்படிங்கிறது. நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை தொகுத்தவர் யார்? சக்திவேல். பொன்னொடு வந்து கரியொடு பெயரும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? பொன்னொடு வந்து கரியொடு பெயரும். இன்னொன்று இருக்கும், பாலொடு வந்து கூழொடு பெயரும் அப்படின்னு சொல்லிட்டு. 2 இதையும் வந்து குழப்பக்கூடாது. பொன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அகம். சரியா? பொன் நம்ம மனசு, அகம் என்ன அப்படின்னா பொன் மாதிரி தங்கம் மாதிரி வந்து மின்னணும் மனசு. ஸோ அகநானூறு. இங்கே ஐயோ அகநானூறு இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நெடுந்தொகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அகநானூரோட இன்னொரு பேர். சரியா? நெடுந்தொகை அப்படிங்கிறது அகநானூரோட இன்னொரு பேர். அடுத்து பாலொடு வந்து கூழொடு பெயரும் அப்படிங்கிறது குறுந்தொகையில் வந்து வரும். பாலொடு வந்து கூழொடு பெயரும் இதில் வரும், குறுந்தொகையில் வரும். சரியா? சங்ககாலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் எதனை கொடுத்து தானியத்தை பெற்றனர்? சங்ககாலத்தில் பண்டமாற்று வணிகம். சரியா? இதில் எதை கொடுத்து தானியத்தை வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எதை கொடுத்து அப்படின்னு கேட்டால் ஆட்டுப்பால். நடுவு நின்ற நன்னஞ்சினோர் என்று பட்டினப்பாலை யாரை பாராட்டுகிறது? இந்த நடுவு நின்ற நன்னஞ்சினோர் அப்படிங்கிற வரி எங்கே வருது அப்படின்னா பட்டினப்பாலையில் வருது. சரியா? யாரை வந்து சொல்லுது அப்படின்னா வணிகம் செய்பவர்களை சொல்லும். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரை? பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் யாரோட அறிவுரை அப்படின்னா ஔவையாரோட அறிவுரை. ஒரு கதையில் ஒரு வரியில் சிங்கிள் லைனை வந்து கொடுத்துருப்பாங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார்? வானம்பாடி முடி. சரியா? முடியரசன். மீனவர்களுக்கு தோழனாக விளங்குவது எது? மீனவர்களுக்கு தோழனாக விளங்குவது என்ன அப்படின்னா கடல் அலை. அடுத்ததாக பொறுத்துக.
நிலவு, பனிமூட்டம், இடி, புயல், கண்ணாடி. ஸோ இது வந்து பாடலில் வந்து வரும். சரியா? ஸோ இந்த பாடல்லேருந்து பொறுத்துக வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? கடலோடு விளையாடு அப்படிங்கிற ஒரு இது வந்து வரும். விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா, அடிக்கும் அலை நம் தோழன் ஐலசா, ஐலசா ஐலசான்னு சொல்லி வரும். ஓகேவா? சரி, நிலவு அப்படிங்கிறது இங்கே வந்து எதை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் கண்ணாடி. நிலவு கண்ணாடி. பனிமூட்டம் அப்படிங்கிறது போர்வை. இடி அப்படிங்கிறது கூத்து. புயல் அப்படிங்கிறது ஊஞ்சல். ஸோ 4, 3, 1, 2 அப்படிங்கிறது சரியான விடை. கொள்வதும் மிகை கொடாது, கொடுப்பதும் குறைபடாது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? கொள்வதும் மிகை கொடாது, கொடுப்பதும் குறைபடாது, பட்டினப்பாலை. டிமாண்ட் டிராஃப்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? டிமாண்ட் டிராஃப்ட், வரைவோலை. அடல்ட்ரேஷன் தமிழ் சொல் என்ன? அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம். பண்டைய காலத்தில் கிரேக்கத்திலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. அரேபியாவிலிருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன. இதில் வந்து எது சரி எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? குதிரைனாலே நம்ம எதைத்தான் வந்து சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் அரேபியா தான் வந்து சொல்லுவோம். ஓகேவா? அப்படிங்கிறப்ப ரெண்டாவது கூட்டு கண்டிப்பாக வந்து சரிதான். அப்போ முதல் கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அப்படின்னு கேட்டால் முதல் கூற்று தவறு. ஏன் அப்படின்னா சீனத்திலிருந்து தான் கண்ணாடி, கற்பூரம், பட்டு சீனாவிலேருந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இறக்குமதி வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ முதல் கூற்று வந்து தவறு. வினா எழுத்துக்கள் எத்தனை உள்ளன? வினா எழுத்துக்கள் எத்தனை உள்ளன? எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டால் 5 எழுத்துக்கள் வந்து வினா எழுத்துக்கள் வந்து இருக்கும். வினா எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. கீழ்கண்டவற்றில் மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து எது? மொழியில் இறுதியில் வர்ற வினா எழுத்து. சரியா? எது அப்படின்னா ஓ அப்படிங்கிறது. எது? ஓ அப்படிங்கிறது தான் இறுதியில் வர்ற வினா எழுத்து. சரி, இப்போ வந்து பாருங்கள், இந்த வினா எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் இந்த 5 எழுத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படிங்கிறது தான் வினா எழுத்து 5. மொழிக்கு முதல்ல வருபவை ஏவும் யாவும். இந்த ரெண்டும் மொழிக்கு முதல்ல வந்து வரும். மொழிக்கு லாஸ்ட்டில் வர்றது ஆவும் ஓவும். சரியா? மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வர்றது ஏ அப்படிங்கிற ஒரு எழுத்து. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சுட்டெழுத்து என்ன? ஸோ சுட்டெழுத்து பொறுத்த வரைக்கும் அ, இ, உ அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உ அப்படிங்கிறது இப்போ வந்து வழக்கத்தில் இருக்குது, இல்லை அப்போ வழக்கத்தில் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா அருகில் இருக்கிறதுக்கும் தொலைவில் இருக்கிறதுக்கும் இடையில உள்ளதை சுட்டிக்காட்டுறதுக்காக பயன்படுத்தப்பட்டது. புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் என்ற வரிகளை இயற்றியவர் யார்? தாராபாரதி. கீழ்கண்டவற்றில் முடியரசனின் நூல் அல்லாதது என்ன? பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட நூல். கொடிமுல்லை அப்படிங்கிறது அவரோட நூல் வந்து கிடையாது. காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? எந்த பெரியவர் அப்படின்னா தமிழ் தாத்தா ஊவேசா. தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க. ஒரு, ஓர். முதல்ல இந்த ஓர் அப்படிங்கிறது எங்கே வரும், ஒரு அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அப்படிங்கிறது உயிர்மை எழுத்துக்கு வந்து வரும். சரியா? ஒரு அப்படிங்கிறது உயிர்மை எழுத்துக்கு வந்து வரும். ஓர் அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கு வந்து வரும். சரியா? உயிரெழுத்துக்கு முன்னால் வந்து வரும். ஓர் உடல், இது கரெக்டு. ஓர் கடல்னு கொடுத்துருக்காங்க, ஒரு கடல் தான் வந்து வரணும். ஸோ தவறு. ஒரு நகரம் கரெக்டு, ஒரு குளம் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் என்ன? தமிழ் மொழியின் உபநிடதம் தாயுமானவர் பாடல்கள். கலீல் ஜிப்ரான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? கலீல் ஜிப்ரான் லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர். தாவரங்களின் உரையாடல் எனும் நூலை இயற்றியவர் யார்? எஸ் ராமகிருஷ்ணன். மாமரத்தின் கிளை முறிந்தது. இதில் கிளை என்பது என்ன பெயர்? கிளை அப்படிங்கிறது ஒரு உறுப்பு. ஸோ சினை பெயர். காரண பொது பெயரை தேர்ந்தெடுக்க. பாருங்க, மரம், பழம், அணி, மரங்கொத்தி. இப்போ மரம் அப்படிங்கிறது காரண பெயரே கிடையாது. மரம் அப்படிங்கிறது இடுகுறி பெயர். சரியா? இடுகுறி பொது பெயர். அப்போ காரண பொது பெயர் வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு உள்ளது தப்பு.
பழம். பழம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இடுகுறி பெயர். முதல்ல இந்த காரண பெயர்னா என்ன, இடுகுறி பெயர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. காரண பெயர் அப்படின்னா காரணம் கருதி இட்ட பெயர் காரண பெயர். இடுகுறி பெயர் அப்படின்னா காரணமே இருக்காது. ஏன் இப்போ மண்ணுன்னு இருக்குன்னா எதுக்காக மண்ணுன்னு பேர் வச்சான் தெரியாது. இப்போ இதுவே நாற்காலி அப்படின்னா 4 கால் இருக்கிறதுனால நாற்காலி, சரியா, அது காரண பெயர். அந்த மாதிரி தான் வந்து பார்க்கணும். இப்போ மரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாக வந்திருக்கும். தென்னை மரம், பனை மரம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பொதுவாக வந்திருக்கும். அப்படிங்கிறப்ப அது இடுகுறி பொது பெயர் மரம் அப்படிங்கிறது, சரியா. பழம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இடுகுறி பொது பெயர் தான். ஸோ காரண பொது பெயர் கிடையாது. அணி. அணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அணினா என்ன, அழகு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காரண பொது பெயரில் வந்து வரும், சரியா. காரண பொது பெயர். மரங்கொத்தி அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு கேட்டால் மரத்தை கொத்துனால மரங்கொத்தி. ஆனால் அது வந்து காரண பெயர் தான். பட் என்ன விஷயம் அப்படின்னா காரண சிறப்பு பெயர் அது, சரியா. ஸோ இந்த அணி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா காரண பொது பெயர். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? பெயர்ச்சொல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மொத்தம் 6 வந்து இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு 6 இருக்குது. வன்புகழ் கொடையிற் காண்போம், வலிமையை போரில் காண்போம் என்ற வரிகளை இயற்றியவர் யார்? இயற்றியவர் யார் அப்படின்னா முத்தரையனார். மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார்? ஆதிரை. தீர்க்கதரிசி எனும் நூலை மொழிபெயர்த்தவர் யார்? புவியரசு. விஜய ரகுநாத சொக்கலிங்கர் எந்த பகுதியை ஆண்டவர்? திருச்சி. காந்தியடிகள் எந்த ஆண்டு மதுரை வந்தபோது உடை அணிவதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டார்? 1921. நெய்தல் திணைக்குரிய மக்கள் யாவர்? நான் ஏற்கனவே சொன்னேன், பரதவர், பரத்தியர் அப்படிங்கிறது. புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? புதியதொரு விதி செய்வோம், முடியரசன். புலவர் அ முத்தரையனார் எந்த நாட்டு கவிஞர்? மலேசியா. தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் போகலும். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? நற்றிணை. இந்த வரிகள்லாம் ரொம்ப முக்கியமானது. ஒரு 3 இது கொடுத்துருப்பேன். பாலோடு வந்து கூலோடு பெயரும், அடுத்து வந்து இன்னொரு அந்த பெயரும் சொல்லி வரும், ஓகேவா. பொண்ணோடு வந்து கரியோட பெயரும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பாடல் வரி. இந்த 3 நல்லா வந்து பார்த்துக்கோங்க. சொற்பொருள் தருக. செம்மையர். செம்மையர் என்றால் என்ன? சான்றோர். உழைக்கும் மக்களை கலீல் ஜிப்ரான் எதனோடு ஒப்பிடுகிறார்? எதனோடு ஒப்பிடுவார் அப்படின்னு கேட்டால் புல்லாங்குழல். கவிமணி எனும் பட்டம் தேசிக விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு எது? சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம். புக்கில் இல்லாட்டாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஆதிசித்தராக கருதப்படுபவர் யார்? ஆதிசித்தர் யார் அப்படின்னா திருமூலர். நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? வானமாமலை. வரிது நிலையிய காயமும் என வானத்தின் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் என்ன? புறநானூறு. தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் யாருடைய பெயரை சங்கத்தின் மாளிகைக்கு சுட்டி பெருமைப்படுத்தியது? இது வந்து ஓல்டு புக்கு, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. தில்லையாடி வள்ளியம்மை. மயங்கிய சரியான வேர்ச்சொல் என்ன? எப்பயுமே வேர்ச்சொல் அப்படிங்கிறது கட்டளை பொருளை வந்து வரணும். ஸோ மயங்கு அப்படிங்கிறது தான் கரெக்டு. சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்சம் மூலம் என்பது எதனை குறிக்கிறது? எதை குறிக்கும் அப்படின்னா 5 வேர்களை குறிக்கும். இந்தியில் பாஞ்ச் அப்படின்னா 5, சரியா. 1 2 3 4 5 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ பஞ்சம், அந்த பஞ்ச் அப்படின்னா நம்ம தமிழில் 5. தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல் 4000 பாடல்களை பாடி அருளியவர்கள் யார்? 12 ஆழ்வார்கள். 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார்? வள்ளலார். குறுந்தொகை நூல் 401 பாடல்களை கொண்டது. தொகுத்தவர் பூரிக்கோ. 2மே சரி. திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது எது? திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க அப்படின்னா பெரிய புராணத்தை சொல்லுவாங்க. திருவிளையாடல் புராணம் எனும் நூலை இயற்றியவர் யார்? பரஞ்சோதி முனிவர். சீரா புராணம் எத்தனை காண்டங்களை உடையது? சீரா புராணம் பொறுத்த வரைக்கும் 3 காண்டங்களை உடையது. புத்தகத்தில் இருக்குது எல்லாமே.
முதல் ஆழ்வார்களுள், ஆனால் 6th இல்லை, ஓகேவா. முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் யார்? பொய்கை ஆழ்வார். கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது எது? ரச்சன்ய மனோகரம். தமிழ் விடுதூது எனும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் யார்? உவேசா. வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது? சதுரகராதி. உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை என்ன? கருவேப்பிலை. தாராபாரதி எழுதாத நூல் என்ன? பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நூல் வெளிச்சங்கள், இவர் எழுதின நூல் தான். இதில் இருண்ட வீடு அப்படிங்கிறது இவர் வந்து எழுதியிருக்க மாட்டார். ஸோ 94க்கு ஏ தான் ஆன்சர். கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் 2ஆம் காண்டமாகும். அயோத்தியா காண்டத்தில் 13 படங்கள் உள்ளன. இந்த ரெண்டுமே சரியா அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே சரிதான். கம்பராமாயணத்தில் 2ஆம் காண்டம் தான் இந்த அயோத்தியா காண்டம். நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் என்ன? சிலப்பதிகாரம். தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் எது? முதல் நாடக நூல் எது அப்படின்னு கேட்டால் மனோன்மணியம். சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் என்ன? பாருங்கள், புகார், மதுரை, வஞ்சி, இந்த 3மே வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்கும். ஆரண்ய காண்டம்லாம் வந்து வராது. சரியா? ஸோ இல்லாத காண்டம்னா 1 மட்டும்தான் சரி. ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் என்ன? ஓ அப்படின்னா மதகுநீர் தாங்கும் பலகை. யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர்? உண்டபின், அதாவது உண்பது செரித்த பின் உண்பார்க்கு. சரியா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 100 கேள்விகள் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இதே மாதிரி நம்ம வந்து தமிழில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் வந்து போடுவோம். ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட்டில் வந்து தெரியுங்க. அதுக்கப்புறம் டெட் படிக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? நன்றி.